லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் நிர்வாகிக்கு நடிகை த்ரிஷா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடன் இயக்குனர் சேரன், நடிகைகள் கஸ்தூரி, காயத்ரி ரகுராம், அதித்தி உள்ளிட்ட திரை பிரபலங்களும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த நீக்கப்பட்ட பின் ஏவி ராஜு சர்ச்சையான பேச்சு ஒன்றை பேசியதன் காரணமாக நடிகை த்ரிஷா உள்ளிட்ட திரை பிரபலங்கள் அவருக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கூவத்தூர் விவகாரத்தில் தன்னை தொடர்புபடுத்தி பேசியதற்கு நடிகை த்ரிஷா கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கூவத்தூர் விவகாரத்தில் நடிகை த்ரிஷாவை தொடர்புபடுத்தி அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு சர்ச்சையான பேச்சை பேசியதற்கு நடிகை த்ரிஷா தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவதூறு பேச்சு தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடிகை த்ரிஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கவனத்தை பெறுவதற்காக சிலர் தரக்குறைவாக பேசுவதாகவும் நடிகை த்ரிஷா எக்ஸ் தளத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சனா இணைந்திருக்கிறார். சனா, த்ரிஷா தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன விவகாரம் தொடர்பாக? வணக்கம் சக்தி. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஆட்சியை தக்க வைக்க அதிமுக எம்எல்ஏக்களே ஜெயலலிதா தோழியான சசிகலா கூவத்தூர் ரெசார்ட்டில் தங்க வைத்தார். அப்பொழுது எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை வாரி இறைத்ததாக இவர் கூறியுள்ளார். இதற்கு தமிழ் திரையுலகை சார்ந்த பலரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இயக்குனர் சேரன், சின்மை, நடனம் இயக்குனர் பிருந்தா உட்பட. இப்பொழுது நடிகை திரிசா அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். இந்த மாதிரியான கீழ்த்தரமான பேச்சு அவருடைய தனிப்பட்ட ஃபேமஸ்க்காக செய்யறாரு. முக்கியமா இதை நான் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் நான் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டுல நடந்த விஷயத்துக்கு இப்போது கண்டனத்தை பதிவிட்டிருக்காங்களே, என்ன காரணம்? 2016ஆம் வருஷம் இது நடக்கல. இப்போ ஏவி ராஜு அவர்கள் அதிமுகவில இருந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பின் அவர் தனியார் சேனல்களுக்கு கொடுத்த பேட்டியில் அவதூறாக திரிஷாவை குறித்து இப்படி பேசியிருக்கிறார். அதற்காக தன்னுடைய கண்டனத்தை நடிகை திரிஷா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம் சனா. நம்முடன் பேசுவதற்காக நடிகை கஸ்தூரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். ஏவி ராஜு சர்ச்சையான பேச்சு ஒன்றை பேசியிருக்கிறார். அதற்கு திரை பிரபலங்கள் பலரும் தனது கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். உங்களது கருத்து என்ன மேடம்? இது பைத்தியக்காரத்தனமா யாராச்சும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. எல்லாருக்கும் இழிச்சவங்க, நான் இழிச்சவாயங்க சினிமாக்காரங்கன்னு ஆயிப்போச்சு. இவர் ஆதாரமே இல்லாம இப்ப த்ரிஷாவே ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். ஆதாரமே இல்லாம இவர் பாட்டுக்கு வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது அப்படின்னு எதுக்கு அந்த பொண்ண ஆளாளுக்கு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல கருணாஸ் பேரை வேற இழுத்திருக்கிறாரு. பொதுமைப்படுத்தி சினிமாக்காரங்களை கேவலமா பேசுறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு நோய்ங்க. அதுவும் குறிப்பா பெரியாரிசம், பெண்ணியம் இதெல்லாம் பேசுறவங்க தான் இதெல்லாமே செய்யறாங்க. ஒரே ஒரு கேள்வி நான் லாஜிக்கா கேக்குறேனே, கூவாத்தூர்ல இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல மேடம்? ஆமா மேடம். அப்ப வெளியே இவங்க இருந்த ரிசார்ட்டுக்கு வெளியே மகாமக கூட்டம் மாதிரி பிரஸ் இருந்தாங்களா இல்லையா? உங்களோட புதிய தலைமுறை பிரஸ் அங்க 24 hours கேம்ப் போட்டிருந்தாங்களா இல்லையா? போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படிங்க உள்ள போறவங்க வெளியே வரவங்க தெரியாதாங்க? அந்த அளவு அறிவு கட்டத்தனமா ஒருத்தன் பேசுவான். அவ்வளவு எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் கேனையங்க நினைச்சிட்டாருல்ல அவரு. சரி, அவருக்கு அவரோட தலைவர்களோட கட்சிக்குள்ள ஏதோ உட்பூசல் அவங்க அடிச்சுக்கிட்டுங்க. இதுல எதுக்குங்க சினிமாக்காரங்களை இழுக்கிறாங்க இவங்க? பிரச்சாரத்துக்கும் சினிமாக்காரங்க வேணும், அதிகமா பேசுறதுக்கும் சினிமாக்காரங்க வேணும்னு என்னங்க புத்தி அது? உங்க ஆதங்கம் புரிகிறது மேடம். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நடிகை காயத்ரி ரகுராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். நடிகை த்ரிஷா குறித்து ஏவி ராஜு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, வருத்தமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கான மரியாதையை
ஒரு ஒரு டிவிக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுறாங்க, அது நான் எத்தனையோ கணக்கான மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆட்களை எப்படி வந்து ஆதரிச்சு அவங்க வந்து டிவில வந்து இன்டர்வியூ எடுத்தாங்கன்னே எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரி ஆட்களை வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அநாகிரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அது வந்து உட்காந்து பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க, அவங்க பாலிட்டிஷியன் சொல்ல வைக்கிறாங்க. இது எப்படி? இது ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்ல. ஒரு நடிகர்கள் நடிகர்கள்னாலே அவங்க எல்லாருக்குமே கேவலமா போகுது அப்படின்ற போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சக நடிகையா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. எனக்கு கண்டிப்பா நான் இது வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காமையே இருக்காங்கன்றது எனக்கு புரியல. இதெல்லாம் சுவமோட்டோ கேஸ். NCW எடுக்கிறது கிடையாது. குஷ்பு மேடமும் அவங்க சைலண்டா இருக்காங்க. இதுக்கான யாருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. த்ரிஷான்றவர் வந்து அரசியல்ல கிடையவே கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு எதுக்கு அந்த மாதிரி ஒரு கொச்சையான பேச்சுகளை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும்? அது அந்த மாதிரி எப்படி டிவில ஆட் பண்றாங்கன்றது எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு இது வந்து இந்த மாதிரி ஆட்கள்ல வந்து தடை செய்யணும். இந்த மாதிரி ஆட்கள்ல வந்து அரெஸ்ட் பண்ணணும். இவங்களெல்லாம் வந்து உட்கார வச்சு நம்ம வந்து மீடியாவுக்கு முன்னாடி உட்கார வச்சு அழகு பார்க்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏற்கனவே மன்சூர் அலிகான் த்ரிஷாவை பற்றி தவறாக பேசியதற்கு கைது செய்யப்பட்டு மன்னிப்பும் கேட்டு வெளியே வந்திருக்கிறார். தற்போது AV ராஜு ஒரு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். த்ரிஷாவை மட்டும் குறிவைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? காரணம் இருக்கு. த்ரிஷா நடிகைகளை பத்தி பேசியிருக்காங்க. அது த்ரிஷா பேரை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் எங்களுக்கு அங்க நடிகைகளை பத்தியே பேசியிருக்காரு. அவர் வந்து எல்லா நடிகைகளையும் கொச்சையா பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப தவறா இருக்கு, பாக்குறதுக்கே தவறா இருக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி த்ரிஷாங்க. இந்த த்ரிஷான்றது வந்து அவங்க இன்னைக்கு வந்து அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம இது வரவேற்கணும். நாங்கெல்லாம் இது வந்து சப்போர்ட்டா நாங்க எல்லாருமே இருப்போம், உறுதுணையா இருப்போம். கண்டிப்பா எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரக்கூடாது. நாட் ஒன்லி த்ரிஷா, இது எந்த ஒரு சின்ன நடிகையா இருந்தாலும் இது வரணும். நாங்க குரல் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருப்போம். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.